ஸோ இங்கே வந்து நம்ம உட்காந்தோன்னு வைங்க, நமக்கு சிட்டியை ஃபுல்லாகவே தெரியும். திஸ் இஸ் தி தெக்கே நடா. தெக்கே நடா இஸ் நத்திங் பட் தி சவுத் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் எப்படின்னா ஈவினிங் ஆனால் எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க, வருஷத்தில் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் தி சவுத் சைடு. நார்மலி த டெம்பிள் கெட்ஸ் ஓப்பன் ஃப்ரம் இட்ஸ் ஈஸ்ட் சைடு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி குட் பிளேஸ் டு ஹேங் அவுட் இன் தி ஈவினிங்ஸ் இந்த த்ரிஷூர் சிட்டி. ஸோ த்ரிஷூர் சிட்டியில் வரவங்க எல்லாருமே இங்கே வராமல் போகவே மாட்டாங்க, ஒன் டைம் அட்லீஸ்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இதுதான் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. Now you can see the city from here. One second I'll show you. நான் வந்து வேர்த்து குத்திருக்கேன், ஏன்னா கேரளாவில் நார்மலி ஒரு ஹியூமிட் கிளைமேட், எப்போயுமே ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும். ஸோ பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் வியூ எவர். த்ரிஷூர் சொன்னாலே வடக்குநாதன் தான். ஸோ கைஸ், ஹோட்டல் வந்துட்டோம் கைஸ். ஸோ த நேம் ஆஃப் தி ஹோட்டல் இஸ் ராதா கிருஷ்ணன் கிளப் ஹவுஸ். இது வந்து கொஞ்சம் வருஷமாகவே இங்கே கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். திஸ் ஹோட்டல் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் உப்புமா அண்ட் மசால் ரோஸ்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வடக்குநாதன் பார்த்தோம் இல்லைங்க, அங்கேருந்து அப்படியே நீங்கள் நடந்து ஃப்ரெண்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. இது வந்து வெஜ் ஹோட்டலுங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இன் த்ரிஷூர். ஸோ வெரி குட் ஸ்பாட். இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் நீங்கள் ஏன் வந்து பார்சல் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. பார்சல் வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் நான் என்னது கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஓகே, சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கைஸ், என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்? சாம்பாருங்க. ஃபஸ்ட்டே சாம்பார் நான் பார்த்துருக்கான். சரி, அப்புறம் இதுதாங்க கிங் 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 உப்மா. கிங் சார், கிங் கிங் கிங். ஓகே, திஸ் இஸ் வடா. ஓகே, உப்மா வடா. ஓகே, நான் இப்போ லைட்டாக டயட்டில் இருக்கிறதுனால அப்படி வடையெல்லாம் சாப்பிட்றதில்ல. போதும் யாரும் வந்து கமெண்ட் பண்ண வேணாம். திஸ் இஸ் தோசை, வாட் எவர் யூ கேன் டெல். திஸ் இஸ் அகெயின் ஒன் மோர் உப்மா ஃபார் மை ஃப்ரெண்ட். அப்போது இதெல்லாம் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் பேசிக்லி. இப்போ வந்து முதல்ல நான் மற்றதான் நான் காட்ட விரும்பவே இல்லைங்க. தோசை நார்மல் தோசை எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். லெட் மீ புட் திஸ் டவுன். ஸோ நான் என்ன சொன்னேன், உப்மா தான் இன்னைக்கு. உப்மாவோட தான் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு உப்மா சாப்பிடாம போகவே முடியாது. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் திஸ் உப்மா. ஓகே, உப்மா திறக்கலாமா? வாங்க கைஸ், நல்லா பேக்கெல்லாம் பண்ணி தந்துருக்குறாங்க. நான் என்ன சொன்னேன், பார்சல் வாங்கி சாப்பிடணும், அங்கே போய்ட்டு சாப்பிடாதீங்க நான் சொன்னேன். அதுக்கு காரணம் இருக்குது. உப்மா ஓப்பன் பண்ண போகிறோங்க, சரிங்களா? வாங்க 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 லெட்ஸ் ஓப்பன். எங்க பாருங்க, இலையெல்லாம் பொதிஞ்சு அப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஓ மை காட், ஓ மை கடவுளே, ஐ ரியலி லவ் திஸ் ஃபுட். நான் அது வந்து இங்கே வந்து த்ரிஷூர் வந்து எவ்வளோ டைம் நான் சாப்பிட்ருக்கேன் சொல்லவே முடியாது சார். அப்படின்னா சார் ஹைப்பு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை யூ டிடன்ட் டைரக்ட்லி ஈட் ஃப்ரம் ஹோட்டல்? அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து திஸ் இஸ் தி கட்டி சட்னி. ஓகே, யூ வில் டெல் கட்டி சட்னி இன் தமிழ். தேங்காய் சட்னி சொல்லுவீங்க, கட்டியாக இருக்கும், நாட் வெள்ளம் தனியாக இருக்காது. பட் இன் மலையாளம் வி கால் இட் அஸ் சம்மந்தி, தேங்காய் சம்மந்தி யூஸ் டு கால். அப்படியே நல்ல ஸ்மெல் அடிக்குதுங்க, நிஜமாவே சூப்பராக இருக்குதுங்க. இப்போது நான் ஏன் டேரெக்டாக அங்கே போயிட்டு வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே டேரெக்டாக போனோம்னா இந்த சட்னியை வந்து வாட்டர் ஃபார்மில் கொடுத்துருவாங்க. ஆனால் பார்சல் வாங்கி சாப்பிட்டோம்னு வைங்க, அப்படியே அந்த அதே டெக்ஸ்டரில் ஒரிஜினலாக அது எப்படி கட்டியாக இருக்குதோ அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ கட்டி சட்னி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உப்மாவை விட இந்த காம்பினேஷன் இருக்கிற கட்டி சட்னி வந்து பிரமாதமாக இருக்கும். இப்போ உப்மாவை பற்றி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த உப்மா நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இந்த உப்மா வந்து ஆடம்பரமே இல்லைங்க, பிளேன், ஜஸ்ட் 40 rupeesங்க உப்மா. ஏமா 45 rupees அவ்வளோதான். உப்மா பேசிக்கலி ரவா உப்மாங்க. கொஞ்சம் தாளிச்சு போட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் மிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க, இஞ்சி போட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நோ ஆடம்பரம், நத்திங். சிம்பிள் கிறிஸ்பி சொல்லக்கூடாது, சாரி, சிம்பிள், நல்ல அடிப்பொலி சூப்பர் டெக்ஸ்டரில் இருக்கிற ஒரு உப்மா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி. இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த உப்மா இருக்குல்லைங்க, நான் இப்போவே காமிச்சு தந்துடுறேன். இந்த உப்மா ரொம்ப ரொம்ப டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த உப்மாவை தனியாக சாப்பிட்றேன், எனக்கு உப்மா தனியாக சாப்பிட பிடிக்காது நிஜமாக சொல்லணும்னா. உப்மா இஸ் நார்மல், நோ டவுட் இன் தட். ஆனால் கிங் இஸ் திஸ் சட்னி கைஸ். ஆஹா, சொர்க்கமே என்றாலும் காப்பிரைட்லாம் போட்டுறாடுங்கம்மா தயவு செஞ்சு. இந்த சட்னியும் உப்மாவும் சேர்ந்து கொஞ்சம் பசைஞ்சிட்டு நார்மலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, 1 செகண்ட் கைஸ், வரட்டும். சட்னி நல்லாவே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, வயிறு வெடிக்க மட்டும் சொல்லாதீங்க. ஓ மை காட்,
இவ்வளோ ஸ்பெஷாலிட்டியா சார் கேட்காதீங்க, போய் சாப்பிடுங்க. ஓகே, இனிமேல் நான் காட்டல, இனிமேல் நான் காட்டினேன்னு வைங்க, அப்புறம் எனக்கு வயிறு வெளி வந்துடும். நான் ஃபுட் ஆடிட் பண்ணின ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆடிட் ஆஸ் எ வீடியோ இஸ் திஸ் உப்மா. This upma and this chutney combo is extremely வேற level. I am going to give an unmodified opinion for this based on the facts available to me, based on the opinion paragraph, based on the opinion paragraph. This upma gives a true and fair view. And with this, நான் சாப்பிட்றத எடுக்க விரும்பல, சாம்பார்லாம் போட விரும்பல, வடையெல்லாம் போட விரும்பல, தோசையெல்லாம் போட விரும்பல. இந்த உப்மா சட்னிங்க, நிஜமா சொல்றேன், உப்மாவை வாழ்க்கையில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் திருச்சூர் வந்தால், திருச்சூர் ஐசியில் கிளாஸ் எடுக்க வந்தேன்னா கண்டிப்பாக அந்த உப்மா சட்னி கோம்போ நான் பார்சலை வாங்காமல் இருக்கிற மாட்டேன். பார்சலுங்க போய் சாப்பிடாதீங்க, போனால் தண்ணியாக கொடுத்துருவான். பார்சல் வாங்கினீங்கன்னு வைங்க, வேற லெவலாக கொடுப்பாங்க. சாரி கைஸ், நான் சாப்பிட போகிறேன். ஆல் தி பெஸ்ட். ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. மென்டல் ஹெல்த் வந்து ஓ மை காட், ஐ ஃபீல் லைக் ரிலாக்ஸ்ட். சும்மா கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க, சும்மா கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குதுங்க. பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். This is CA Sheshari signing off. So finally we have done food audit from Thrissur. Thanks for watching this. I believe that you loved this video. நன்றி, வணக்கம், பார்க்கலாம். Thank you.